அவங்க இங்க வரணும், வந்து என் மருமக கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லனா அவங்கள மாமா விடுங்க, இத நம்ம பிரச்சனையாக்க வேண்டாம். இல்லம்மா, அவங்க யாருமா உன்ன? ப்ளீஸ் மாமா, நாம ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லி இத பெருசாக்க வேண்டாம். இதோட விட்டுருவோம். சாரிங்க, நான் எங்க அக்கா கிட்ட சொன்னது உண்மைதான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. மத்தபடி சத்தியமான திட்டம் போட்டுலாம் எதுவும் செய்யல. நீ திட்டம் போட்டியோ போடலையோ, ஆனா சொல்லிட்ட, அவ்வளவுதான். நான் தெரியாம தான் கேட்கிறேன், இதுல உனக்கு என்ன கிடைச்சது? என்னையும் நடராஜி பிரிக்கிறதால உனக்கு என்ன கிடைச்சிடும்? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, சந்தோஷமா? நான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உன்னை திட்டியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். எனக்கும் நடராஜுக்கும் நடுவில் வராதுன்னு உனக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் விட நடராஜ் தான் முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரிஞ்சிக்க முடியல. இப்ப நீங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டு நிக்கிறேன், அப்படிதானே? நான் நடராஜ் கூட இருந்தேன்னா சீக்கிரம் முன்னேறலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அவன் கூட இருக்கும்போது இல்ல, ஒரு மாதிரி எனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். சீக்கிரம் ஜெயிச்சலான்னு நான் பார்த்தேன். பிடிக்கல? இல்லங்க, அப்படி இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ராஜி? உங்க அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கின பணம். ஐயோ, அப்படி இல்ல. அப்படிதான். நீங்க பணம் கொடுத்ததுனால இவனை சேர்த்துக்கலாம், இவனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்ல ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்ல? அதனாலதான் நான் நடராஜ் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெரியுமா? நீங்க கொடுத்த பணத்துல நான் பிசினஸ் பண்ண போறதில்லை. தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது. ப்ளீஸ், இதை திருப்பி கொடுத்துறாதீங்க. இல்ல ராஜி, பிசினஸ் ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ள சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைய இருக்கணும். எப்ப உங்க அப்பா கிட்ட இருந்து செக் வாங்கணும் அப்ப இருந்தது கிடையாது. நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பிசினஸ்க்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுல இருந்து எவ்வளவு பிரச்சனை. எல்லாமே நடராஜ கார்னர் பண்ணி. நீ நடராஜ தப்புன்னு சொன்னீங்கன்னா அது என் நம்பிக்கை தப்புன்னு சொல்ற மாதிரி. நம்பிக்கை இல்லாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியாது. நடராஜ் இல்லாம என்னால ஜெயிக்கவும் முடியாது. இந்த ஜெயிக்காத பிசினஸ் எதுக்கு ஆரம்பிக்கணும் ராஜி? புடி, இதை எடுத்துட்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. ப்ளீஸ் வேண்டாங்க. புடி ராஜி.
நீ போய் கை கால் முகம் அலம்பிட்டு வா போ. என்ன இது, மாப்பிள்ளை இன்னும் வரல? மதியம் சாப்பிட கூட வரல? ரொம்ப கோவமா இருக்காரோ? அவன் எப்பவுமே இப்படித்தாம்மா, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்க? மாப்பிள்ளை வரட்டும், எடுத்து சொல்லி புரிய வைப்போம். அதுக்காக எல்லாரும் இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? இருங்க, நான் போய் எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாடி, இப்பதான் மனசெல்லாம் குளிர்ந்து போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆத்தாலும் மகளும் சேர்ந்து என்னை என்ன பாடுபடுத்துனீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கிடைச்சதா வேணும். ஆமாதி, எப்ப வந்த? பையன் எப்படி இருக்கு? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கு. நட்ராஜ், என்னப்பா என்னாச்சு? இங்க பாரு நடராஜ், உன்னாலதான் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம் இல்ல. நீ போய் திவ்யாவை கூட்டிட்டு வா. ப்ளீஸ் மதி, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. என்னடா நீ? அவ உன் வைஃப், சண்டை போட்டுக்கிட்டா சேரவே மாட்டேன்னு சொல்லிடுவியா? மதி, அவ பேசுனதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நீ எப்படி பேச மாட்ட? என்ன இருந்தாலும் நாங்க எப்படி சொல்லுவோம்? ஆமாப்பா, இப்பவே போய் திவ்யாவை கையோட கூட்டு வாப்பா. சாரிம்மா, அது மட்டும் என்னால முடியாது. நாம ஒன்றும் அவளை இங்கிருந்து போகணும்னு சொல்லி அனுப்பல. அவளை தானே போனா, அவளாவே திரும்பி வரட்டும். நாம எதுக்கு போய் கூப்பிடணும்? இன்னைக்கு இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என்னால போய் அவளை கூப்பிட முடியாது. சொன்ன புரிஞ்சுக்கோ நடராஜ், தப்பு நம்ம மேலயும் இருக்கு. நாம என்ன தப்பு செஞ்சோம்? நானும் அம்மாவும் தான் ராஜியை பார்த்து பேசணும் நடராஜ். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்பவாவது புரிஞ்சுக்க நடராஜ், இவ்வளவு பிரச்சனைக்கும் நாங்க சொன்னதுதான் காரணம். என்ன மதி, அப்படியே நீங்க சொல்லியிருந்தாலும் அத ராஜி கிட்ட தானே சொன்னீங்க. இவதுக்கு தேவையில்லாம கோச்சிக்கணும். ஏய், நீ பிரச்சனையை முடிக்க மாட்டியா? தயவு செஞ்சு சொல்றத கேளு. முதல்ல நீ போய் திவ்யாவை கூட்டிட்டு வா. வாங்க வாங்க, உட்காருங்க. வா சந்திரா, வாங்க. உட்காருமா. வாங்கக்கா, வாங்க வாங்க. இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. மாப்பிள்ளை எடுத்துக்கங்க. என்னம்மா, என்ன விசேஷம்? உங்க மருமக முழுகாம இருக்கா. அப்படியா? அப்ப நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்தாங்க அத்தை. இந்த குட்டி ஸ்வீட் சாப்பிடு. அது தெரிஞ்ச உடனே உங்களை பார்த்து சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். நட்ராஜ், திவ்யா அம்மா போறாப்பா. இந்த நேரத்துல அவ நம்ம வீட்டுல இருக்கட்டும்பா. வா, நானும் வரேன். போய் கூட்டு வந்துடலாம். என்னப்பா, என்ன யோசிக்கிற? மா, இப்ப அது புரிஞ்சுதா? இவங்களும் மாற மாட்டாங்க, இவங்க பொண்ணு மாற மாட்டாங்க.
ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கானா முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? அவ புருஷன்கிட்ட தானே. அவளுக்கு ஈகோ இல்லைன்னா அவ எனக்கு தானே ஃபோன் பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? என்ன நடராஜ் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? அதான் தப்பு எங்க மேலன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா இருமதி, இப்படிலாம் பேசி அவங்க தப்பா நியாயப்படுத்த முடியாது. போது நிறுத்துங்க மாப்பிள. இவ்வளவு தூரம் ஆளாளுக்கு என்ன அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாது. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே வந்தேன். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க. நானும் மழுங்கி போய் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? பொண்ண பெத்த பாவி இல்ல நானு. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கக்கா. அக்கா 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 நில்லுங்கக்கா. அக்கா அக்கா நில்லுங்கக்கா. என்னக்கா நீங்க கோச்சுக்காதீங்கக்கா. நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த பாஞ்சாலி. ஐயோ என்னக்கா நீங்க இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கீங்க. அதான் ஏற்கனவே அவங்கள பத்தி சொல்லியிருக்கேன்ல. இந்த மாதிரி நேரத்துல கூட கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம நடந்துக்கிறாங்களே மனுஷங்களா இவங்க. விடு பாஞ்சாலி, நினைக்க நினைக்க வேதனை தான் அதிகமாது. இங்க பாருப்பா, அம்மா நான் சொன்ன கேப்பிய மாட்டியா? மா சாரிம்மா, இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. நடராஜ், பாட்டி நான் சொல்றேன், இந்த மாதிரி நேரத்துல நீ அவ கூட தான் இருக்கணும். அவ மனசு வருத்தப்படுற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. மதி, திவ்யா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆனா அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே மதி. நடந்ததெல்லாம் விடுப்பா. இங்க பாரு, உன் கைய வேணா காலா நான் பிடிச்சி உன்னை கெஞ்சி கேக்குறேன்ப்பா. தயவு செஞ்சு போய் கூட்டிட்டு வாப்பா. நீ போற, இது அம்மா மேல சத்தியம். ஐயோ என்னால சிரிப்பு அடக்கவே முடியலடா. ஐயோ என்னால அதுக்கு மேல அங்க என்னால இருக்கவே முடியலடா. எங்கேயாவது போய் நின்னு நல்லா சிரிக்கலாம் போலவே தோணுச்சுடா. ஐயோ ஐயோமா, டேய் அப்படி எப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு குழந்தைடா குழந்தை அவ கையில தூக்கி கொடுத்துட்டு ஓடியே வந்துட்டேன். ஐயோ முடியலடா, என்னால சிரிப்பு அடக்கவே முடியலடா. ரோடுன்னு கூட பாக்கலடா. வர்ற வழியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்தேன்னா பாத்துக்கோயே. ஐயோ நினைச்சு பார்த்தா பாஞ்சாலி தன்னால சிரிக்கிற. அண்ணே அது வந்துண்ணே, போங்கண்ணே. உங்ககிட்ட சொல்லி நேரத்தை வீணாக்குறதா? போங்கண்ணே. டேய் நிறுத்துடா, செருப்பு பிஞ்சிரும் ஜாக்கிரதை. இப்ப எதுக்குடா என்ன விட அதிகமா சிரிக்கிற?
ரோட்ல சிரிச்சிட்டே வந்தது எப்படி இருக்கும்னு யோசிச்சு கற்பனை பண்ணி பார்த்தேன். அதான். டேய் நிறுத்துடா நிறுத்துடா சிரிப்பு நிறுத்துடா. சரி 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 விடு. அப்ப இன்னைக்கு உனக்கு ஃபுல் மீல்ஸ்னு சொல்லு. ஐயோ 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 ஐயோ. ஏமா அவசகுணமா ஐயோ ஐயோங்கிற? டேய் டேய் இது அபசகனத்துல வர்றது இல்லடா, சந்தோஷத்துல சந்தோஷத்துல சொல்றது. ஓ ஆத்தாலும் ஆத்தாலும் மகளும் மாறி 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 ஒப்பாரி வச்சாலுங்கடா. ஐயோ இதுக்கு நடுவுல சரியா போயிடும் சரியா போயிடும்னு இந்த கிழவி இல்ல, இந்த கிழவி வேற கோடாங்கி சொல்லுதுடா. ஏண்டா டேய், ஒரு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து கிச்சு கிச்சு முட்டினா அம்மாவால என்னதான் பண்ண முடியும்? எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சனா அந்த குந்தாணி சந்திரா இல்ல, அவ சங்குன்னு வந்து இறங்குறா. பொண்ணு முழுகாம இருக்கா, இந்த ஜுபீட்டின்னு கொடுத்தா. ஒரு நிமிஷம், அது ஜுவீட் இல்ல ஸ்வீட். சுமாரா. ஓகே ஓகே சொல்லு. மாப்பிள முறுக்குல இந்த கிறுக்கு பையன் எடுத்துக்க மாட்டான்ட்டான். இந்த குந்தாணி கடந்து அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிட்டு கிடக்குது. இந்த சோவச்சி இருக்கால அப்படியே கடந்து தவியா தவிச்சிட்டு இருக்காடா. டேய் சோமு, பாய் கடை மட்டன் பிரியாணி தின்ன மாதிரி என் வயிறு அப்படியே நிறைஞ்சு போச்சுடா. என்னமோ எதுக்கு எடுத்தாலும் மதி ஏன் மருமவான்னு சொல்லி தெரிஞ்ச, இப்ப சிரிக்கிற? டேய் அது இப்ப திங்கிற சோத்துக்காக சொல்றது. ஆனா அவங்க 2 பேருமா சேர்ந்து நம்மள என்ன பாடுபடுத்தினாலுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா ஒரே நாள்ல பாத்துட்டு வந்துட்டு நானு. அதனாலதான் நான் சொல்றேன், கடவுள் இருக்காண்டா, அவன் நம்மள கைவிட மாட்டான்டா. அந்த சுந்தரி அந்த திவ்யாவும் என்னமா ஒட்டிக்கிறதும் உரசிக்கிறதுமா. ஊர் உலகத்துல இப்படி ஒரு மாமியார் மருமக இல்லவே இல்லைன்னு எல்லாரும் சொன்னாலுங்கல்ல. யார் சொன்னா? இவளுகளே தானே நான் சொல்லிட்டு தெரிஞ்சாளுங்க. இப்ப ஒருத்தியோட ஒருத்தி வெட்டிக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த சுந்தரி என் பையன் மாறி மருமக மாறி வருமானு சொல்லிட்டு இருந்தால, இப்ப வராமையே போயிடுச்சுடா. அத்தனையும் போய் இப்ப அந்த திவ்யா பேரை சொன்னால அந்த கிறுக்கு பையனுக்கு எட்டிக்காயா இருக்கு. இப்ப கடைசியா அந்த சந்திராக்கெல்லாம் கொண்டாட்டமா போச்சு. என்னத்த அங்க நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மதி, அந்த சந்திராமா நம்மள என்ன பாடுபடுத்தி வைக்குது, அதான் சோமுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். டேய் சொல்லேன்டா. நீங்களும் நானும் வருத்தப்பட்டு என்ன பண்றது? எல்லாம் அம்மா வாங்கிட்டு வந்து வரோம். ஏன் தான் அவங்களுக்குன்னு ஒரு விடிவு வர மாட்டேங்குதோ. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? இவ்வளவு நேரம் உங்க அம்மாவை நினைச்சுதான் வருத்தப்பட்டு நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சொல்லேன்டா சோமு. ஆமா மதி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாருமதி, உங்க அம்மா எனக்கு முறைக்கு சம்பந்தியா இருந்தாலும் அவங்க எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரிமா. பாவம் அந்த பொம்பளை ஒத்த மனசியா எத்தனை கஷ்டத்தை தான் படும். அந்த அம்மா மனசை புரிஞ்சுக்காம ஆளுக்கு இப்படி புடுங்கி வைக்கிறாங்களே. அங்க நடந்ததெல்லாம் பாக்குறப்போ என் மனசு கேட்கல மதி, அப்படியே ஆடி போயிட்டேன். அதனாலதான் அங்க இருக்க முடியாம சீக்கிரம் வந்துட்டேன். வர வழியில நம்ம சாய்பு போய் பார்த்துட்டு வரணும்னு போனேன். அப்ப அவர் இல்ல. நான் போய் சாய்பு பார்த்து மந்திரிச்சு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன்டா சோமு. கவலைப்படாத மதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க கூட பையனை அப்பா கிட்ட வா. ஓண்டோ சரி வாங்க